அண்ட் வெற்றிமாறன் சார் வந்து ஸ்போக்கன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா கதையோட ஆரம்பத்துல வந்து ஒரு கதை சொல்றோம். ஸோ அந்த சொல்ற அந்த கதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர் படத்துல. ஸோ அதை வந்து வெற்றிமாறன் சார் மாதிரி ஒருத்தர் சொன்னார்னா ஆடியன்ஸ்க்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆகும். அந்த அட்டென்ஷன் கிராபிங் இருக்கு இல்லையா, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பேங். ஸோ அதனால வெற்றி சார்கிட்ட போய் கேட்டோம். இன்ஃபேக்ட் அவர் படம் கூட பார்த்துட்டு, ஏன்னா கேட்குறாங்க அப்படின்னு அவர் ஈஸியாக எப்போவுமே யாருக்குமே பண்ணிட மாட்டார். ஈவன் தோ வி நோ ஹிம், சாரை நல்லா தெரியும் அப்படின்றதுனால கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஸோ படத்தை பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் கூட கொடுத்தாரு. கரெக்ஷன்ஸ் ஆஸ் இன் லைக் அவருடைய சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அந்த எடிட்டில் வந்து சாரோட வாய்ஸோட கேட்கும்போது அவ்வளோ டெப்த் இருந்தது, அவ்வளோ உண்மை இருந்தது. ஸோ அது வெற்றி சார் மாதிரி ஒரு ஆள் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது வந்து நடந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் வந்து முன்னாடியே ஹேவ் யூ டிசைடட் எனக்கு பண்ணதா? இல்லை வாய்ஸ் ஓவர் பேசி வச்சிருந்தோம், படத்தில் ஆல்ரெடி இருந்தது, சும்மா டம்மியாக பேசி வச்சிருந்தோம். ஸோ டப்பிங்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இதை சார் கிட்ட போட்டு காமிச்சு சார் ஓகே சொன்னார்னா பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் வெற்றி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல, பல விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். அந்த படத்துக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்திருக்காரு. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.